ஹாய் கைஸ், வெல்கம் டு மௌலி தனு ஃபன் ப்ரோஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா, கோயம்புத்தூர் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி பைக் பார்க்கிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்கேனும் பண்ணிக்கலாம். பைக் பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுக்க போயிட்டோம். கிட்ஸுக்கு வந்து 5 ருபீஸ், அடல்ட்ஸ்க்கு வந்து 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்க போகிறோம். ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் போய் என்ட்ரி டிக்கெட் வாங்குவோம். அவங்க வந்து இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும். அங்கே போனோம் விளையாடலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்விங்ஸ், அதுக்கப்புறம் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது அவங்க தான் விளையாடணும்னு சொல்லிட்டு எங்களை போக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதை தாண்டி மெயின் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்விங்ஸு, ஸ்லைட்ஸ்ன்னு இருந்துச்சு. அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் போய் சைடில் சேரில் கொண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, விளையாடி முடிக்கிற வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. ஆனால் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக, அதாவது சுற்றி பார்த்திங்கன்னா பூச்செடி, மரங்கள், அந்த ஃப்ளவர்ஸு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்கள் இந்த பார்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் டைம் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா வெயில் இல்லை, அதனால் மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிறதுக்கு. நல்லா ஜில்லுன்னு காற்று நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயிலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கஷ்டம்தான். பசங்களுக்கு விளையாடினா டயர்டாக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைமில் எங்களுக்கு வெயிலெலாம் இல்லாதனால நல்லா இருந்துச்சு. அப்புறம் இவங்க விளையாடி முடிச்சதுமே சரி பார்க்கு சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த வண்டியில் தான் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்க முடியாது, கால் வலி வரும், இல்லை குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த இதில் வந்து ஏறி போய்க்குவாங்க. அதுக்கு வந்து எவ்வளவோ சார்ஜ் பண்ணுறாங்க. அது நாங்கள் பார்க்கல. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஆனால் சைலண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் போங்க, நல்லாயிருக்கும். இல்லை மார்னிங் போகிற மாதிரி இருந்தால் நேரமாக போங்க. ஆனால் இந்த வெயில் அடிக்கிற டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து லைட்டு அந்த இதோட ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் பார்த்தா. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நைட் டைமில் போயிட்டு இதையவே அப்படியே வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. மினி ட்ரெயினில் போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவோ ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், அதுக்கப்புறம் 80, 70, 90 அப்படி தான் இருந்துச்சு எல்லாமே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.